இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எப்படி தீர்த்துக்கிறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டாபிக் வரலாம். ஒரு பிரச்சனை, அது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குழந்த முதற்கொண்டு எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படிங்குது. ஸ்ட்ரெஸ்ஸு அதாவது மன அழுத்தம். இது எதனால் வருது? முதல்ல ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை நமக்கு ஒரு கவலையை தருது. அந்த கவலை அதிகமாகும்போது ஸ்ட்ரெஸ் ஆகுது. அதனால் இப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஏதோ கடவுள் போல் இன்வேரியபிளாக எல்லா இடத்துலையும் இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. அது அப்பப்போ வரும்போது அப்பப்போ நாமளே அதை சால்வ் பண்ணி தூக்கி எறிஞ்சிட்டு நிம்மதியாக இருக்கணும். சரி, இப்போ என்ன செய்யணும்? அது ஒரு புதகுழி மாதிரி. பிரச்சனை வந்ததும் கவலை ஸ்ட்ரெஸ் ஆகுது. அந்த புதகுழியிலேருந்து நம்ம எப்படி மீண்டு வர்றது? முதல் ஸ்டெப்பு, அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு நாம் உபயோகப்படுத்த வேண்டிய ஒரு பிரச்சனையின் திறவுகோல் மாதிரி என்ன இருக்குன்னா, ஸோ வாட், அதனால் என்ன அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கணும். உங்களோட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இப்போ என்ன அதனால் அப்படின்னு கொஞ்சம் யோசித்திங்கன்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு சின்ன பிரச்சனையாக தோணும். அந்த பெரிய பிரச்சனை அதோட கூறுகளையெல்லாம் நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்து அதை சிறு சிறுதாக பிரித்து பார்த்திங்கன்னா அவ்வளோதானே, இதனால் ஒன்றும் இல்லை, அடுத்து என்ன செய்யணும்னு யோசிக்கணும் அப்படிங்கிற உணர்வுக்கு அதுவே நம்மளை கொண்டு வந்துடும். ஸோ அந்த ரெண்டாவது ஸ்டெப்புங்கிறது என்ன? அடுத்தது என்ன? ஸோ இந்த ரெண்டு கான்செப்ட் தான். முதல்ல ஸோ வாட், அதனால் என்ன. அடுத்த ஸ்டெப்பு வாட் நெக்ஸ்ட், அடுத்து என்ன செய்யணும். இந்த ரெண்டை தான் நீங்கள் எந்த பிரச்சனைக்கு வேணாலும் நீங்கள் யோசித்து பார்க்கலாம். இது கண்டிப்பாக நம்மளை அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு உதவி செய்யும். நீங்கள் இப்போ இந்த நிமிஷத்தில் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க, நீங்களே ஆராய்ஞ்சு பாருங்கள். உங்களுக்கு நீங்களே தான் டாக்டர், நீங்களே தான் உங்கள் பிரச்சனையை தீர்த்துக்க முடியும். அடுத்தவங்களாலலாம் தீர்க்க முடியாது. பிரச்சனையை ஆராய்ஞ்சு பாருங்கள், அதனால் என்ன அப்படின்னு யோசிங்க. அதுக்கு அடுத்து அதிலேருந்து கொஞ்சம் மனசு லேசாகும், ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வந்துடுவீங்க. அதுக்கடுத்து கவலையிலேருந்து வெளியே வரணும். கவலையிலேருந்து வெளியே வர்றதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பிளான்